வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக சார்பில் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்களவை தேர்தல் பணி தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பணி முடிப்போம், வெற்றி வாகை சூடுவோம் என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை சென்னை வரும் நிலையில் விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு. விமான நிலையத்திற்கு உள்ளே வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதி. பிரதமர் நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் வரவேற்கிறார் ஓ பன்னீர்செல்வம். ஜே.கே. வாசன், குஷ்பு உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கின்றனர். சென்னையில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட திட்டமிட்ட காங்கிரஸ் நிர்வாகிக்கு வீட்டு சிறை. எம்கேபி நகரில் உள்ள வீட்டிற்கு போலீசார் பாதுகாப்பு. கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கும் நிலையில் அயோத்தி ராமர் கோவிலை பார்வையிட்டார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். சரையு நதியில் பயணித்து விழா ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார். அயோத்தியில் திறப்பு விழாவிற்கு தயாராகி வரும் ராமர் கோவில். நில விவகார வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்க அழைப்பு. புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி அரசு விடுமுறை. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. வரும் 23ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. ஆண்டின் முதல் சட்டக் கூட்டத்தொடரினில் ஆளுநர் உரை இடம்பெறுவது குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. கோடநாடு பங்களாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிலையுடன் மணிமண்டபம் கட்ட பூமி பூஜை. சிறப்பு பூஜையில் பங்கேற்றார் வி.கே. சசிகலா. கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ப்ரீபெய்டு ஆட்டோ நிலையம் திறப்பு. 1 கிலோமீட்டருக்கு 18 ரூபாய் கட்டணம் நிர்ணயம். திமுக நடத்துவது தமிழக உரிமை தாரைவாப்பு மாநாடு என்று விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு உதயநிதி ஸ்டாலின் நடத்த பேட்டிக்கு பதிலடி. போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு இல்லை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பாஜகவிலிருந்து விலகிய காயத்ரி ரகுராம் அதிமுகவில் இணைந்தார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நிலையில் அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டியில் நடைபெற்று வரும் மஞ்சுவிரட்டில் ஒருவர் பலி. காலை கழுத்தில் குத்தியதால் 56 வயது நபர் உயிரிழந்த பரிதாபம். தேனி மாவட்டம் போடி அருகே டிராக்டரில் சோளப்பயிர்களை ஏற்றிய போது மின்சாரம் பாய்ந்து விபத்து. ஓட்டுநர் உட்பட 2 உடல் கருகி உயிரிழப்பு. பில்கிஸ் பானு வழக்கில் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்ட 9 பேர் சரணடைய அவகாசம் வழங்க முடியாது. குற்றவாளிகள் கூறும் காரணங்கள் ஏற்கத்தக்கதாக இல்லை என்று மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். வீட்டு வேலைக்கு வந்த இளம்பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக புகார். பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. பணிப்பெண்ணை மகன் மருமகள் துன்புறுத்திய விவகாரத்திற்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தொலைபேசி வாயிலாக விளக்கு. கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் 50 சாமி சிலைகளுடன் ஆற்றுத் திருவிழா. ஜங்க் ஃபுட்ஸ் பாக்கெட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட சாமிகள். குன்றக்குடியிலிருந்து பழனிக்கு புறப்பட்டு சென்ற 330 காவடிகள். வண்டி மாடு கட்டிக்கொண்டு ஆன்மீக பயணம். ஒடிஷா
தொடர்பான வழக்கில் 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த முடியாத அளவிற்கு நிதி நெருக்கடி என்று மன்சூர் அலிகான் வாதம். 10 நாட்கள் அவகாசம் அளித்தது உயர்நீதிமன்றம். சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று வருகை தரவிருக்கிறார். இந்நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு விளையாட்டு வீரர்களை அவர் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். நந்தா, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்னும் சற்று நேரத்தில் தமிழகம் வர இருக்கிறார். இந்த நிலையில் பல்வேறு முக்கிய நபர்களை சந்திப்பதற்கான அந்த நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு விளையாட்டு போட்டிகளுடைய கேப்டன்களை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள், அர்ஜுனா உள்ளிட்ட விருதுகள் பெற்றவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சரத் கமல் டேபிள் டென்னிஸினுடைய வீரர், அதே போல ஹாக்கியினுடைய வீரர் பாஸ்கரன், புருஷோத்தமன் கூடைப்பந்து வீரர், அதே போல ஷோஷ்னா சின்னப்பா ஷட்டில் வீரர், ஹோமட் ரியாஸ், அதே போல ஹாக்கி வீரர் கிறிஸ்டினா எலினா, அதே போல சின்கர்லே ஹாக்கி, சதீஷ் வெயிட் லிப்ட் வீரர், உக்ராண்டி வாலிபால், அதே போல அலிஷா உள்ளிட்ட பல முக்கிய வீரர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் வந்த பிறகு, இந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு இவர்களை தனிப்பட்ட முறையில் பிரதமர் சந்தித்து பல்வேறு கருத்துக்களை விவாதிக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விளையாட்டுத்துறையை பொறுத்தளவிற்கு இப்பொழுதுதான் இந்தியா பல பதக்கங்களை வெல்லக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் கேலோ இந்தியாவில் இந்த முக்கியமான 10க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுடைய கேப்டன், அந்த அணியினுடைய கேப்டன்கள் பல்வேறு விருதுகளை பெற்ற வீரர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். நந்தா, நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு. பிரதமர் மோடி இன்று மாலை சென்னை வர இருக்கும் நிலையில் 22,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை சென்னை வர உள்ளார். இதனால் நேரு உள்விளையாட்டு அரங்கில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் பயணம் செய்யும் வழித்தடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 22,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். சென்னை மாநகர பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்ணா சாலை, ஈவேரா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, ஜிஎஸ்டி சாலை மற்றும் கிண்டி சர்தார் பட்டேல் சாலை ஆகியவற்றில் பிரதமர் மோடி செல்லும் நேரத்தில் போக்குவரத்து நிறுத்தப்படும் என்பதால் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருச்சியிலும் பிரதமர் வருகையொட்டி பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் யாத்ரா நிவாஸ் எதிரே அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் ஹெலிகாப்டரை இறக்கி அதிகாரிகள் சோதனை செய்தனர். அங்கிருந்து ஸ்ரீரங்கம் கோவில் வரை பிரதமர் செல்லும் வழித்தடத்தில் குண்டு துளைக்காத காரில் சென்று அதிகாரிகள் ஒத்திகையில் ஈடுபட்டனர். சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடியை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் வரவேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, எம்எல்ஏக்கள் நைனா நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஹெச் ராஜா, குஷ்பு, ஜே.கே. வாசன், ஏ.சி. சண்முகம் ஆகியோரும் பிரதமரை வரவேற்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் வருகையின் போது கருப்பு கொடி காட்டப்படும் என்று அறிவித்த சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகி டில்லி பாபுவை கைது செய்து காவல்துறையினர் வீட்டுக் காவலில் வைத்திருக்கின்றனர். அவரது வீட்டை சுற்றி 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.